4:45 மாதிரி எந்திரிச்சாச்சுங்க. கிளம்பியாச்சு கிரவுண்டுக்கு. இந்த மாதிரி ஒரு குளிர் அனுபவிக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணுங்க. உடுமலைங்கிறது ஒரு சுகமான ஒரு காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சு வெளியே குளிரில் இப்படி போய் பாருங்க, சிறப்பாக இருக்கும். இந்த உடுமலை காலையில் 4:30 மணிங்கிறது இது நானும் மலேசியா, யூகே, பல இடங்களில் ஹைதராபாத்து, பெங்களூரு எங்கெங்கேயோ இருந்திருக்கேன். ஆனால் நம்ம ஊர் மாதிரி ஒரு வெதர் வரவே வராதுங்க. ஆரம்பிக்கலாமா? ஜிபிஎஸ் கிடச்சிருச்சு, ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்றைக்கும் அதே 1/2 மணி நேரம் தான். தண்ணி பாட்டில் வைத்து விட்டு வந்து விட்டேன். கொஞ்சம் மங்களப்பாக இருக்கிறது. 5 கிலோமீட்டருங்க. 1/2 மணி நேரம் இல்லை, 40 நிமிஷம். கிலோமீட்டர் கணக்கெல்லாம் நேரம் தான் கணக்கு. இன்றைக்கி எவ்வளோ கம்ஃபர்ட்டாக ஓடணுமோ அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இன்றைக்கி கூட பார்க்க போகிறோம். வெதர் மாற்றத்தை பற்றி சொல்லி ஆனுங்க. மணி இப்போ 5:44 ஆகுது. காலையில் நான் கிளம்புன குளிர் இது கிடையாது. சரியான குளிர் அடிக்குதுங்களோ, ஆனால் நல்லா தான் இருக்குது. 40 நிமிஷம் ஓடி இருக்குங்க. 3.8 மைல் அப்படின்னா 1.6, 3.2, 4.8, 5.6 அரௌண்டு 7 கிலோமீட்டர் பக்கங்க. ஆமாம், 6:45 to 7 கிலோமீட்டரு ஓடியாச்சு. ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன். 10 நிமிஷம் உட்காந்துட்டு காயை வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். இன்றைக்கி எப்படி ஃபீல் பண்ணோன்னா ஓகே தான். நேத்திக்கும் ஒரு 6-7 குரூப் ஜாமன் வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு. புரோட்டா ராத்திரி சாப்பிட்டேன். ஜங்குன்னு வண்டியாக சுற்றிட்டு இருக்கேன். ஸ்நாக்ஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். ஹெல்த்தி ஃபுட்டே எடுத்துக்கல. கடினமாக தான் இருந்தது. குளிர்னாலையான்னு தெரியல. கடினமாங்கிறது சுலபமான ஓட்டமல்ல, மெதுவாக ஓட்டினாலும் மூச்சு வாங்குற மாதிரியான ஒரு ஓட்டமாக தான் இருந்தது. ஹார்ட் ரேட் 150 கீழே வச்சு தான் ஓடினேன். ஹார்ட் ரெக்கவரி ரேட்டு 134 பீட்ஸ் இப்போ இருக்குதுங்க. ஓகே தான், இது வந்து நல்லது தான். நல்லா வேர்த்துருச்சு. இதில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சு வெயிட் 69.2 இருக்குதுங்க. ஆக்சுவலாக நைட்டு நான் புரோட்டா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 குலோப் ஜாமுன் சாப்பிட்டேன். எல்லாம் மிக்ஸ் ஆகி வெயிட்டை ட்ராப் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன கதைன்னு தெரில. நம்ம சாப்பிடும்போது ஒரு கால்குலேஷன் இருக்கணுங்க. டயட் வந்து ப்ராப்பர் டயட்டாக இருக்கணும். வெறும் காயை மட்டும் சாப்பிடக்கூடாது, வெறும் ரைஸ் மட்டும் சாப்பிடக்கூடாது, வெறும் ப்ரோட்டீன் மட்டும் சாப்பிடக்கூடாது கண்டென்ட்டாக. ஸோ மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது உங்களோட வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது ரொம்ப உதவும். நன்றி.